ஒரு முக்கியமான ஒரு மேட்ரு சொல்லவா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பசித்திரு அப்படிங்கிறது நான் சொல்கிறது இந்த பசி இல்லை, நான் சொல்கிறது வேறு பசி. எனக்கு இதை டேரெக்டாக சொல்ல தெரியல. நான் ஒரு கதை வடிவில் அப்படியே சுற்றி வந்துடுவேன் ஒரு பாயிண்ட்டுக்கு. அந்த பாயிண்ட் நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் நேரம் வேஸ்ட் ஆகாது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே டன். இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா, ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அந்த கம்பெனி வந்து ஒரு சாதாரண கம்பெனி கிடையாதுங்க. இப்போ இந்தியாவில் ஒரு டாப் 10 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டாப் 5ன்னு எடுத்துக்கிட்டால் கூட அந்த கம்பெனி வந்துடும். அந்த மாதிரி ஒரு கம்பெனி அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு துறைக்குள்ளேயும் அவங்க போயிட்டாங்க. இது ஒரு அவங்களுக்கு ரொம்ப புதிய ஒரு துறைன்னு வச்சுக்கலாமே. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஜவுளி சம்மந்தப்பட்ட ஒரு துறைன்னு வச்சுக்கலாம். இந்த துறைக்குள்ளே புதுசாக போகிறாங்க. இந்த துறைக்குள்ளே போகும்போது இந்த துறையில் ஒரு நல்ல ஒரு சிஓவை போட்டு இந்த கம்பெனியை நம்ம நடத்தினா நம்ம ப்ராஃபிட்டபுளாக போகலாம். ஏன்னா மார்க்கெட்டில் நிறையா அந்த கம்பெனிக்கு வந்து வாண்டட் இருக்குது, இந்த பொருளுக்கு வாண்டட் இருக்குன்னா உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த மாதிரி ஒரு துறைக்குள்ளே போகிறாங்கங்கிறது பெரிய செய்தி. இந்த கம்பெனியில் இன்டர்வியூ எடுக்கிறாங்க ஒரு சிஓ ரேஞ்சில் இருக்கிற ஒருத்தருக்கு அப்படிங்கிறது ரெண்டாவது செய்தி. இந்த கம்பெனி என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத இந்த கம்பெனி சர்க்கிளில் இருக்கிற அத்தனை பேருமே பார்க்குறாங்க. யாரை சிஓவாக போட போகிறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. ஒரு 100 பேர் வராங்க. பல கம்பெனியில் இருந்தவங்க, பல எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தவங்க, பல கார்ப்பரேட் அப்ரோச்சில் இருந்தவங்கன்னு சொல்லி ஒரு 100 பேர் வராங்க. இவங்க எல்லாத்தையும் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸு, இந்த கம்பெனி, இந்த துறையோட நாலேஜ் இதெல்லாம் பார்த்து ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த 10 பேரில் ஒருத்தரை செலக்ட் பண்ணோம். யாரை செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த 10 பேர் செலக்ட் ஆகிட்டாங்கல்ல, அது பெரிய செய்தி. அந்த 10 பேர் செலக்ட் ஆனவங்கலாம் வெளியே இன்டர்வியூ எடுக்கிறாங்க மீடியா. ஏன்னா இந்த கம்பெனி என்ன பண்ண போகுது, இவர் எதை தொட்டாலும் அது வெற்றியில் தான் போய் முடியுது. கிட்டத்தட்ட 20-25 வருஷமாக தனக்கு பரிச்சயமே இல்லாத ஒரு துறையில் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டான மேட்டராக சமுதாயத்தில் விவாதிக்கப்படுது. ஓகே, ஏன்னா இவங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டில் இது ஒரு மேஜரான இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுங்களேன், அந்த கம்பெனியோட சிஓ. ஓகே டன். ஏன்னா இதில் ஏதாவது ஃபால்ட் ஆகிருச்சுன்னா மொத்த அவருடைய அந்த சாம்ராஜ்யத்திலே ஒரு பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறதான் எல்லாருமே கணிச்சாங்க. நிறையா பேர் இது அன்வான்டான வேலை அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் அவங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு, அதனால் அவங்க உள்ளே போயிட்டாங்க. விஷயத்துக்கு வாடாங்கிறீங்களா? ஓகே, இந்த 10 பேரில் யார் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களாக இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அந்த கம்பெனியோட முதலாளியே ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்குறாரு, சார் அடுத்த 10 வருஷம் இந்த கம்பெனியில் நீங்கள் தான் சார் சிஓ. ஓகே, அடுத்த 10 வருஷம் கழித்து உங்கள் பிளான் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. சார் இப்போ எனக்கு 45 வயசு ஆயிடுச்சு, அப்புறம் 55 வயசு ஆயிரும், அவ்வளோதான் சார், அப்படியே ரிட்டைர்மெண்ட் ஆயிடுவேன். அரசு பணியில் ஆகிறாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிடுவேன் சார். அந்த 10 வருஷம் நான் என்னால் முடிஞ்ச அளவு நேர்மையாக உண்மையாக இங்கே உழைக்க போகிறேன் சார் அப்படின்னு ஒரு பதில் சொல்கிறாரு. அப்படியா, நீங்கள் போங்க, நாங்கள் கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வெளியே போயிட்டார். ரெண்டாவது ஒருத்தர் போகிறாரு. அவர்கிட்ட போகும்போது, சார் உங்களுக்கு என்ன சார், உங்களுடைய எய்ம் என்ன சார் அப்படின்னு சொல்லும்போது, 10 வருஷம் அந்த கம்பெனியில் நீங்கள் சிஓவாக இருப்பீங்க, அப்புறம் என்ன சார் விஷயம்னா, நான் அடுத்து என்னோடய வேலையை பார்த்து நீங்கள் அடுத்து ஒரு 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க சார், ஏன்னா நான் உழைப்பேன் சார், அவ்வளோ நல்லா பண்ணுவேன் சார் அப்படின்னு சொல்கிறாப்புல இந்த ரெண்டாவது இருக்கிறவர். அப்படியா, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரே அனுப்பிச்சிட்றாரு. மூணாவது ஒருத்தர் வர்றார். சார் உங்களுக்கு என்ன சார், 10 வருஷம் இந்த கம்பெனியோட சிஓவாக இருப்பீங்க, அப்புறம் உங்கள் பிளான் என்னவா சார் இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, சார் எனக்கு நிறைய கடன் இருக்குது சார் பர்சனலாக, அதாவது எங்கள் அப்பா வச்சுட்டு போன கடன், அது எல்லாத்தையும் நான் அடைப்பேன் சார், அதுக்கு எனக்கு இந்த 10 வருஷம் சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன், அதை முடித்த பிறகு தான் சார் எனக்கு அதெல்லாம் மற்றதெல்லாம் நான் இன்னும் எதுவும் யோசிக்கல சார் அப்படின்னு சொல்லி மூணாவது ஒருத்தர் சொல்கிறாரு. அப்படியா சார், அந்த கடனை நான் உங்களுக்கு 2 வருஷத்தில் கொடுத்துட்றேன்னு வைங்களேன், அந்த காசை உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன், ஒரு போனஸ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்றேன்னா நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, சார் நான் தான் சொன்னேன் சார், எதுவும் யோசிக்கல சார், கடன் 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 அது மட்டும்தான் என் மைண்டில் இருக்குது, எனக்கு ஒரு மாதம் டைம் கொடுங்க சார், நான் யோசிச்சு சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாப்புல. ஓ, 1 மாதம் வேணுமா சார் டைம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் சார், தெளிவாக பிளான் பண்ணணும்ல சார், 1 மாதம் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ ஓகே அப்படின்னு சொல்லி இவரே அனுப்பிச்சிடுறாரு. நாலாவது ஒருத்தர் வராரு. சார் உங்கள் பிளான் என்ன சார் 10 வருஷம் அப்படின்னு கேட்கும்போது, சார் கோ வித் ஃப்ளோ அப்படின்னு தான் இவர் சொல்கிறாரு. எனக்கு அதெல்லாம் இல்லை சார், இங்கே இன்டர்வியூ வந்திருக்கேன், ஏதோ இந்த 100 பேரில் 10 நான் வந்துட்டேன், அந்த 10 பேரில் ஒருத்தரை வந்துட்டேன், இப்போ நீங்கள் வேலை கொடுப்பீங்களா மாட்டீங்களாங்கிறப்போ நீங்களே 10 வருஷம் வேலை கொடுப்பேன்னு சொல்கிறீங்க, அவ்வளோதான் சார், வேறு பெரிய எக்ஸைட்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது சார், இந்த வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான் சார், அவ்வளோதான், 9 to 5 வேலை பார்த்தோமா, ஜம்மனி இவ்வளோ பெரிய கம்பெனி, இதுக்கு மேலே என்ன சார் அப்படின்னு சொல்கிறாரு. பெருசாக நான் எதுவும் திங்க் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. இப்படியே வந்துகிட்டே இருக்காரு. ஏடா 10 பேர் தான் இருக்கோம், நம்ம கிட்டத்தட்ட 8 கிட்ட வந்துட்டுமே, நம்ம எதிர்பார்த்த பதிலாக கொடுக்க மாட்டுறாங்களே அப்படின்னு அப்படியே பார்த்துட்டே வராரு. 9ஆவதா ஒருத்தரை கூப்பிட்றாரு. அவர் வராப்புல, சார் வணக்கம் அப்படின்னு ஃபார்மாலிட்டிலாம் முடியுது. அவர்கிட்ட கேட்குறாரு, சார் 10 வருஷம் கழித்து நீங்கள் இங்கே சிஓவாக இருக்க போகிறீங்க, நான் சைன் பண்ண போகிறேன் இப்போ கொஞ்சம் நேரத்தில், இப்போ நீங்கள் அந்த 10 வருஷம் கழித்து உங்கள் பிளான் என்னவா சார் இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, சார் சைன் பண்ணிடாதீங்க, ஏன்னா நான் 10 வருஷம் இங்கே இருப்பேனாங்கிறது எனக்கு டவுட்டு சார் அப்படிங்கிறாரு. அவர் இப்படி நிமிர்ந்து பார்க்குறாரு. ஓ சரி சார், அப்போது எனக்கு புரியல சார் அப்படிங்கன்னு இவர் சொல்கிறாரு, இந்த ஓனர் சொல்கிறாரு. சார் நான் ஒரு 3 வருஷம் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் சார், அதுக்கப்புறம் அப்படின்னு ஒரு பதில் ஆர்வமாக கேட்குறாங்க.
நீங்கள் நிறையா இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கெலாம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் சார். ரீசெண்ட் டேஸில் நான் நிறையா படித்தேன். அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஆரம்பிக்க போகிறேன். இன்வெஸ்டர் நீங்களாக இருப்பீங்க சார். நான் வந்து உங்கள்கிட்ட வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறத தாண்டி நம்ம 2 பேரும் ஒரு பார்ட்னர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அடுத்த 3 வருஷம் கழித்து நான் அதற்கான விஷயத்தில் ஒர்க் பண்ணுவேன் சார் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஓ ஓகே. அப்போ ஸ்டார்ட் அப்னா ஐடியாஸ் யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, சார் எனக்கு ஒரு 10 ஐடியாஸ் இருக்குது சார். ஸ்டார்ட் அப் ஐடியானால வெளியே சொல்ல முடியாது சார். இன்வெஸ்டராக மாறினீங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் சார் அப்படின்னு இப்போயே சொல்கிறாரு. ஏன் சார் அந்த 10 ஐடியாவில் இப்போயே நீங்கள் இன்வெஸ்டராக மாற வேண்டியதானே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு கார்ப்பரேட் அப்ரோச் வந்து எனக்கு ரொம்ப புதுசு சார். என்னோடய ரெஸ்யூம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து திடீர்னு இந்த இடத்துக்கு வரல சார். நான் வந்து 1 லட்ச ரூபா டேர்ன் ஓவர் ஆகிற கம்பெனியில், அதுக்கப்புறம் ஒரு 10 லட்சம், அப்புறம் 1 கோடி, அப்புறம் 100 கோடி, இன்றைக்கி இந்த மாதிரி டாப் 5ல் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் வந்து உட்காந்துருக்கேன் சார். எனக்கு இன்னும் நான் வந்து ஒரு முதலாளியாக மாறுறதுக்கு எனக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுது சார். அது இங்கே கிடைக்கும்னு நினைக்கிறேன். இங்கே தான் தேடி கற்றுக்கலான்னு நினைக்கிறேன். அதனால தான் இங்கே வந்திருக்கேன். மற்றபடி சம்பளம் அதெல்லாம் இல்லை சார். நான்லாம் ரொம்ப கம்மியான காசில் வாழக்கூடிய ஒருத்தன் தான் சார். எனக்கு அதெல்லாம் பெரிய இஷ்யூஸ் இல்லை. ஒரு லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இங்கே வந்திருக்கேன். ஆனால் எனக்கு நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு சார். அதையும் சொல்கிறேன். நீங்கள் 10 வருஷங்கிறது என்னை கேட்டு நீங்கள் அந்த மாதிரி டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருக்கணும். நீங்கள் எப்படி சார் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்குறாப்புல. அப்படியா சார்? இல்லை சார், டாக்குமெண்ட் கூட மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நாளிலேருந்து வந்துடுங்க சார். நீங்கள் தான் சிஓ, வெளியே அறிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாப்புல. எப்படா இந்த பதிலை பசி இருக்கிறவனால மட்டும்தான் நான் சொல்ல முடியும், எல்லாராலையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த பையனுக்கு ஒன்றுமே புரியல. 10 வருஷம் வேலை பார்க்குறவன் ஒருத்தர் சொன்னார், நான் நல்லா வேலை பார்ப்பேன், அடுத்து எனக்கு 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னார். இன்னொருத்தர் எனக்கு கடன் இருக்குது சார், அதான் என்னோட கோலாக இருக்குது, அதை முடிச்சுட்டேன்னா அடுத்து நான் யோசிப்பேன்னு சொல்கிறாரு. 1 மாதம் டைம் கேட்டார். இவங்கெல்லாம் பசியில் இல்லையா? எனக்கு புரியல. இவர் மட்டும் எப்படி பசியில் இருந்தார்? 3 வருஷம் தான் வேலை செய்வாங்கிறாரு, இவர் எப்படி வேலைக்கு போட்டாருன்னு சொல்லி பையனுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு. அதாவது அப்பா பையன் அந்த இன்டர்வியூவில் வந்தவர், 3 பேருக்கான கான்செப்டை சொல்கிறேன். அப்படிங்கிறப்போ பையன் வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்பா பையன் 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனோன்னா, அப்பா எனக்கு கொஞ்சம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படிங்கிற. நீ வருவேன்னு தெரியும்டா எனக்கு அப்படின்னு சொல்லி பையன் சொல்கிறாப்புல. ஏன்னா நீ என் பையன்டா, எனக்கு கண்டிப்பாக நீ வருவேன்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாப்புல. 2 பேர் சிரிச்சுட்டே பேசுகிறாங்க. அப்போ எனக்கு ஒரு பெரிய சந்தேகம்ப்பா, இப்படிலாம் பதில் சொன்னாங்க, இவங்களாம் விட்டு இவரை ஏன்ப்பா எடுத்தீங்க, ஏன் எனக்கு புரியல அப்படிங்கிறப்போ, பசி இருக்கிறவனால மட்டும்தாண்டா அந்த மாதிரி கார்ப்பரேட் அப்ரோச்சில் மேலே ஏறி வர முடியும். இந்த வாழ்க்கையில் பணம்லாம் முக்கியம் இல்லைலாம் சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் நம்பாத. பணம் சம்பாதிச்சவங்க தான் சொல்லுவாங்க. நம்ம வந்து புதிய நிறுவனங்களுக்குள்ளே போகல, நம்ம வந்து நம்மளோட ஃபேஸை மாற்றணும்னு நினைக்கிறோம், நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறோம், நம்ம வேறு சில விஷயங்களுக்காண்டி தான் இந்த ப்ராஜெக்டை பண்ணுறோங்கிறது உனக்கு நல்லா தெரியும். இங்கே பசி இருக்கிறவனால தான் இந்த துறையிலையும் நம்மளை நம்பர் 1 கொண்டு வர முடியும். மற்ற துறையில் நமக்கு நாலேஜ் இருந்துச்சு, இந்த துறையில் வேற ஒருத்த நாலேஜை நோக்கி நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போயே நான் என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்த 3 வருஷத்தில் ஆக்சுவலாக இப்போ அவருக்கு ஒரு சம்பளமாக கொடுத்து ஒரு அமௌண்ட்டை நிப்பாட்டி வைக்க போகிறேன். அடுத்த 3 வருஷத்தில் நீங்கள் யோசிச்ச ஸ்டார்ட் அப் கம்பெனி இதுதான் சொல்ல போகிறேன். இது இல்லாமல் நீங்கள் வேறு என்ன பண்ணாலும் நான் இன்வெஸ்ட் பண்ண தயார் தான் சொல்ல போகிறேன். ஏன்னா அந்த மனுஷனுக்கு பசி இருக்குது, ஐடியா இருக்குது, தாட் ப்ராசஸ் இருக்குது. வந்தோம் உக்காந்தோம் போனோங்கிறதுக்காண்டி அவர் இந்த கம்பெனிக்கு வரல. அவருடைய ப்ராசஸில், அவருடைய இலக்கில் அவர் இந்த கம்பெனிக்கு வந்திருக்கார். இந்த மாதிரி ஒரு மனுஷனால தான் இந்த கம்பெனியை அடுத்த கட்டம் எடுத்து போக முடியும். எங்கே ஃப்யூச்சர் சார்ந்த தெளிவு இருக்கிற ஒருத்தன் இருக்கானோ அவன் தான் கரெக்டான எம்ப்ளாயியாக இருப்பான். ஏன்னா மற்றவனால இந்த ஹார்ட் ஒர்க்கை போட முடியாதுடா, அதான் உடனே வேலை போட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாப்புல. அப்போ அது சரியாக வருமா அப்படின்னு கேட்டால், இது வரைக்கும் நம்ம பண்ணது எல்லாமே சரியாக தானே வந்திருக்கு, இதுவும் சரியாக தான் வரும், நீ எழுதி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்க்குறாங்க, அப்புறம் யோசிக்கிறாங்க. இவரோட அப்ரோச், இவரோட விஷயங்கள், இவரெல்லாம் பார்க்கும்போது இவரோட ஒர்க்கிங் ஸ்டைலுக்கே இந்த 2 பேரும் அப்பாவும் பையனுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுறாங்க. ஓ இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். ஏன்னா இந்த 3 பேருக்குமே இந்த கம்பெனியை மேலே எடுத்து வரணுங்கிற ஒரு இலக்கு இருக்குது. ஏன்னா அவருக்கு வந்தோம் போனோங்கிறதுக்காண்டி அவர் அந்த வேலைக்கு வரல. இங்கே ஒரு ஃப்யூச்சர் இருக்குது, நமக்கு அடுத்த கட்டம் இருக்குது, நம்மளோட ப்ராசஸில் இந்த ஒரு இடம் அப்படிங்கிறப்ப அவர் பசிச்சுட்டே இருந்துச்சு. அவருக்கு எடிசனுக்கு பசியோடு இருந்ததுனால தான் இந்த கேமராவில் வந்து கரண்டெல்லாம் கனெக்ட் பண்ணி நான் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன். எடிசனுக்கு பசி இல்லைனா இன்றைக்கி கரண்ட் இல்லை. இங்கே இருக்கிற அத்தனை கண்டுபிடிப்புகளுக்கு பின்னாடியும் ஒரு பசி இருக்குது. அந்த பசி இல்லைனா அந்த கண்டுபிடிப்புகள் அத்தனையுமே கிடையாது. உங்களுக்கும் ஒரு பசி இருக்கணும், எனக்கும் ஒரு பசி இருக்கணும். அந்த பசி இல்லைன்னு வைங்களேன், தசை தெரியாமல் போயிடுவோம். திடீர்னு எந்திரிப்போம், திடீர்னு எந்திரிக்க மாட்டோம். பசி இருக்கிறவன் டிசிப்ளினாக இருப்பான். பசியோடு இருங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் பசிங்கிறது ஒரு இலக்கு. இலக்கு இல்லாமல் நீங்கள் பயணிச்சிங்கன்னா திசை தெரியாமல் போயிடுவீங்க. அதுதான் அந்த கதை சொன்னிச்சு. ஒரு கம்பெனியில் இப்படிப்பட்டவங்கள தான் வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் எனக்கு அந்த கதையை படிக்கும்போது தெரிஞ்சிச்சு. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதே என்னோட பெரிய நம்பிக்கை. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன்.
நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா செல்ஃப் மோட்டிவேஷன் சார்பாக நான் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ண போகிறதில்ல. எனக்கே சில விஷயங்கள் புரியாமல் இருக்குது இந்த வாழ்க்கை சார்ந்து, அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த சேனல். அதை நோக்கி தான் அந்த சேனலில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். தேவைன்னா நம்ம பயணத்தில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை சொல்லிட்டு வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.